ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண. மகாபாரத்தில் அந்த திரௌபதி சுயம்வரத்துக்கு முன்னாடி உள்ள கதை. துருபதன் மகள் இளையராணியா இருக்கா, இளவரசி. அப்போ எப்போ பார்த்தாலும் ஜாலியாக சுற்றின்னு இருக்கலாம் இல்லையா. ஒரு நாளைக்கு திரௌபதியும் தன்னோட சேடிகள், அதாவது மேடுகளோட நதிக்கு போறா குளிக்கிறதுக்கு. அதெல்லாம் ஒரு பெரிய காரியம், நிகழ்ச்சி. ராணியும் இளவரசியும் சேடிகளும் குளிக்க போறான்னா அந்த இடமெல்லாம் ப்ரொடெக்டட், வெல் ப்ரொடெக்டட் ஏரியா. போவோம். அந்த நதியில் பார்த்தா இவ குளிக்க போகிற போது அங்கே ஒரு முனிவர் குளிச்சுட்டு இருக்கார். முனிவர் எப்படி இருப்பார்? ஒரு கோமனா, அதுக்கு மேலே ஒரு துண்டு, அவர் குளிச்சுட்டு இருக்கார். சரி, இவர் ஒரு சேஜ் குளிச்சுட்டு இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையாக திரௌபதி குளிக்கிற வரைக்கும் காத்துன்னு இருக்கார். 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு. ஒரு முன்னாடி குளிக்கிறதுனா ஒரு அரை மணி நேரம் ஆகலாம். ஒரு சன்னியாசி, அவனோ சோப்பம் தேய்ச்சிக்க போகிறதில்ல. என்ன ஒரு தடவை நான் உடம்ப நினச்சிட்டு துண்டு நாளத்தை உடைச்சிட்டு பழையபடி ஒரு தடவை நினச்சிட்டு ஏந்து போகணும். ஆனால் டைம் எடுத்துகிட்டே இருக்கான். அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஆகிடுச்சு. அவன் எந்திரிக்கவே இல்லை. குளிச்சுட்டே இருக்கான், தண்ணிக்குள்ளேயே உட்காந்துருக்கான் அந்த சுவாமி. அப்போ அந்த திரௌபதி அவள்கிட்ட சொல்கிறா சன்னியாசிட்ட, சுவாமி கொஞ்சம் வேகமாக குளிங்க, நாங்களாம் குளிக்க வேண்டாமா, எவ்வளோ நேரம் ஆகிடுது அப்படிங்க. இப்போ அந்த முனிவர் சொல்கிறார், அந்த சன்னியாசி, அம்மா என்னோட துணியெல்லாம் திருட்டு போடுத்து, நாங்கள் வச்சுருந்தேன் அந்த கரையில், காற்றுலையோ போடுத்து இல்லை ஏதோ எடுத்துன்னு போடுத்து, என்னோட அந்த ஒரே ஒரு வேஷ்டியும் துண்டும் கூட அங்கே இல்லை. அதனால் நான் என்னால் வெளியில் ஏந்து வர முடியாது, நான் அம்மனமாக இருக்கேன் தண்ணிக்குள்ளே அப்படி, ஐம் சாரி அப்படிங்கிறார். அப்போ திரௌபதி இந்த இளவரசிக்கு கோபம் வரல, அவன் மேலே கருணை வருது. அவன் என்ன பண்ணுறா, தன்னோட முந்தான தலப்பு இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு துண்டு மாதிரி, அதில் ஒரு கோமணம் மாதிரி கிழிச்சு தண்ணியில் தூக்கி போடுறான். இதை எடுத்துக்கோ, கட்டிக்கோ அப்படிங்கிறான். ஆனால் நதியில் அவ்வளோ பிரவாகமாக தண்ணி ஓடுறது, தாங்க முடியாத தண்ணி ஓடுறது. அப்போ இவர் அந்த துணியை பிடிக்கிறதுக்குள்ள, அந்த துணியை பிடிக்கிறதுக்குள்ள அந்த துணி தண்ணிக்குள்ளே போயிடுது. இவன் என்ன பண்ணுறா, பழையபடி ஐயோ தண்ணி போயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி ஒரு துண்டை கழிக்கிறான். இப்போ அப்படின்னா எப்படி துண்டாக கழிச்சா அந்த புடவை என்ன ஆகும்? புடவையோட நீளம் குறைஞ்சி கொடுத்து, இப்போ இடுப்பை சுற்றி வந்துடுத்து அந்த புடவை. தட் மீன்ஸ் அந்த பொண்ணோட மறைப்பெல்லாம் போயிடுத்து, துண்டு கிழிஞ்சு கொடுத்து. பழையபடி ஒரு துண்டை கிழிச்சு போடுறா, அதுவும் காற்றுல போயிடுது. 3ஆம் தரமும் கிழிக்க போகிற போது அந்த சன்னியாசி சொல்கிறார், அம்மா நிறுத்துமா, நீ இப்படியே கிழிச்சிட்டு இருந்தேன்னா என்ன ஆகும், நிறுத்துமா அப்படிங்கிறார் அவர். அதை பார்த்துட்டு அந்த திரௌபதி சொல்கிறா, கொஞ்சம் பேசாமல் இருங்க சுவாமி, இதனால் என்ன, நான் உங்களுக்கு தானே துணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 4ஆம் தரமும் அந்த துணியை கிழிக்கிறான். அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு தன்னோட துணியை கிழிச்சு தரணும்? தன்னை பங்கப்படுத்தினுட்டான், எல்லாரும் பார்க்குற மாதிரி, மறைப்பு இல்லாமல் பார்க்குற மாதிரி பங்கப்படுத்தினுட்டான். அதை பார்த்தோன்னு அந்த முனிவருக்கு அந்த திரௌபதியோட கருணை, அவளோட பரந்தன்மை, அவளோட பரோபகாரம், இதை பார்த்தோன்னா அவருக்கு ஓவர்வெல்ம்டு, அவ்வளோ சந்தோஷமாயிடுத்து அவருக்கு. அவர் அந்த துணியை கட்டின்னு வெளியில் வரார். வந்துட்டு அவர் சொல்கிறார், யூ டிசர்வ் எ பூன், உனக்கு ஒரு வரம் தரேம்மா. என்னைக்காவது உன்னோட வாழ்நாளில் யாராவது உன்னோட மானத்தை பங்கப்படுத்தினா அவளால் ஜெயிக்கவே முடியாது, அந்த கடவுளை உன்னை காப்பாற்றுவான் அப்படிங்கிறார். இப்போ தெரியறதா நமக்கு, துச்சாதனன் அவளை ஒத்த துணி கட்டின்னு இருக்கிற போது அவளை தர்பாருக்கு கூட்டின்னு அவளை வஸ்திரஹரணம் பண்ணுறான், புடவையோட தலைப்பை பிடிச்சி இழுக்கிறான். அப்போ அவள் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட்றா, தம்புருஷமார்கள்லாம் கூப்பிடல, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட்டோன்னே கிருஷ்ணர் ஓடி புடவையாக கொடுத்துட்டுருக்கார். நம்ம ஏபி நாகராஜன் படத்தில் பார்த்தோம் இல்லையா, கர்ணனில் இவர் கொடுக்குறாரு, என்.டி. ராமராவ் கொடுக்குறாரு, எவ்வளோ நீள புடவை கொடுக்குறாரு, கலர் கலராக வேறு கொடுத்தார். அந்த மாதிரி கிருஷ்ணர் திரௌபதிக்கு புடவையெல்லாம் கொடுத்து அவளோட மானத்தை காப்பாற்றினார். கடவுள் ஒன்றுக்கும் எங்கேயோ ஒரு முடிச்சு போட்டு வச்சுருக்கான், இதனால அப்படி சொல்லிட்டு. கடவுளை நம்புவோம், எல்லோருக்கும் உண்மையாக இருப்போம், பக்கத்து மனுஷனுக்கு பரோபகாரமாக இருப்போம், அதனால் நம்ம குறைஞ்சிட மாட்டோம், கடவுள் நம்மளை காப்பாற்றுவார். பகவன் நாமா சொல்லுவோம், அந்த பரந்தாமன் திருவடியை பிடிப்போம், நமக்கு அடுத்தது மோட்சம்தான். வாழ்க வளத்துடன் வலிமையுடன். ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண.